நீங்க டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து வரக்கூடிய நியமன தேர்வுக்கு படிச்சிட்டு இருக்கீங்க. டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா மனம் தளராம நம்பிக்கையோட வந்து படிங்க. நம்பிக்கையோட நீங்க டிசிப்ளினா கன்சிஸ்டன்சியா வந்து டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா எப்போது வேண்டுமானாலும் ஆசிரியர் தேர்வாரியம் வரக்கூடிய நியமன தேர்வான பட்டாதாரி ஆசிரியர் தேர்வுக்கு அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ண ரெடியா இருக்காங்க. அதே மாதிரி காலி இடத்தை பொறுத்த மட்டும் 800க்கும் மேற்பட்ட இடங்கள் வந்து இருக்க போது. இதில் உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தான். அந்த ஒரு வேகன்சிக்கு நீங்கள் இப்போ இருந்தே படிக்கிங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அட்டம்ப்டில் உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம அகாடமி சார்பாக வரக்கூடிய நியமன தேர்வான யூஜி டர்பி பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி 9 பாடத்துக்குமே தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி இந்த மாதிரி 9 பாடத்துக்குமே பார்த்தீங்கன்னா கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக டெஸ்ட் பேஜ் மட்டுமே இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுடைய வெற்றியை வந்து நிலைநாட்டலாம். ஸோ எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 150 வினாக்கள் உங்களுடைய முதன்மை பாடம். ஸோ நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான பாடத்திட்டம் இருக்குது. அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் 150 வினாக்கள் உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். 150க்கு நீங்கள் 90க்கு மேலே 90 மதிப்பெண்கள், 95, 100, 110, 125 மார்க்கு ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஒரு அரசு ஆசிரியர். அதே மாதிரி உங்களுடைய மெயின் பேப்பர் முதன்மை தாள் வந்து திருத்தப்படணும் அப்படின்னா நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறணும். ஸோ கட்டாய தமிழ் தகுதி தேர்வுமே இருக்குது. அதையுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அகாடமி சார்பாக வரக்கூடிய பிடி அசிஸ்டன்ட் யூஜி டர்பி எக்ஸாமுக்கு ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து தனித்தனி பயிற்சி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ் பாடமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பாரதிதாசன் பயிற்சி வந்திருக்கு. பாரதிதாசன் பயிற்சியை பொறுத்த மட்டும் பாடத்திட்டத்தின் அடிப்படையில், அதாவது தமிழ் சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு தமிழ் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து இப்போ வரைக்குமே என்ன டேட்டா இருக்கோ அதை ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆங்கிலம், இங்கிலீஷ் பாடமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேக்ஸ்பியர் பேஜ் இருக்குது. இந்த ஷேக்ஸ்பியர் பேஜை பொறுத்த மட்டும் இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட எல்லா டேட்டாவுமே வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மேக்ஸு, கணிதவியல் பாடமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரியப்பட்டா பயிற்சி இருக்குது. இந்த ஆரியப்பட்டா பயிற்சியை பொறுத்த மட்டும் சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும், படிக்கிற மாதிரி இருக்கும், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இயற்பியல் பிசிக்ஸ் பாடமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பயிற்சி இருக்குது. இந்த பயிற்சியில் இயற்பியல் சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பாடம் வேதியியல் பாடமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு லவாசிரியர் பயிற்சி இருக்குது. இந்த லவாசிரியர் பயிற்சியை பொறுத்த மட்டும் கெமிஸ்ட்ரி சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பாடம் தாவரவியல் பாட்னி பாடமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தமிழகத்தின் மாநில மலரான செங்காந்தல் மலர் பயிற்சி இருக்குது. இந்த செங்காந்தல் மலர் பயிற்சியில் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பாடம் விலங்கியல் பாடமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தமிழகத்தின் மாநில விலங்கான வரையாடு பயிற்சிக்கு. இந்த வரையாடு பயிற்சியில் சிலபஸை பேஸ் பண்ணி சுவாலஜி சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பாடம் வரலாறு ஹிஸ்ட்ரி பாடமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மகாத்மா காந்தி பயிற்சி இருக்குது. இந்த மகாத்மா காந்தி பயிற்சியை பொறுத்த மட்டும் வரலாறு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் டைம் லாஸ்ட் ஒன், உங்களுடைய பாடம் புவியியல் பாடமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பொதிகை பயிற்சி இருக்குது. பொதிகை பயிற்சியை பொறுத்த மட்டும் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான ஜியாகிரபி சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 9 பாடம் இருக்குது. இந்த 9 பாடத்துக்கான சிலபஸ் ஆல்ரெடி டிஆர்பி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வந்துருக்கும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தமிழ் மீடியம் சிலபஸ் வேணும் அப்படின்னா நம்ம அகாடமி டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, என்கிட்ட வந்து 2015 புக் இருக்குது, 2017 புக் இருக்குது, 2010 புக் இருக்குது. இதை படித்தா பாஸ் பண்ணலாமா அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது அப்படின்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி மேம்படுத்தப்பட்ட வினாக்கள் தான் வந்து வினாத்தாளில் வந்து இருக்குது. ஸோ 2010, 15 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை மட்டும்தான் வந்து அதே மாதிரி இன்டெப்த்தாக வந்து இருக்கும். அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அகாடமி சார்பாக கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி ஒரு டாபிக் இருக்குது, ஒரு யூனிட்டில் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாபிக் ஓரியன்டாக இப்போ என்ன டேட்டா இருக்குது,
பேசிக்ல இருந்து இப்போ என்ன டேட்டா இருக்குது அது எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட் சாஃப்ட் காப்பியாக வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் படித்ததை நாங்கள் டெஸ்ட் கொடுப்போம், அந்த டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ மெயின்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த மட்டும் நீங்கள் படிக்கணும், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வினா அமைப்பு, வினா எப்படி கேட்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தெரியுமே தவிர நீங்கள் எதுவுமே படிக்கலை, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா கதைக்கு ஆகாது. ஏன்னா போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் போட்டி அதிகமாக இருக்குது. வினாத்தாள் அமைப்பு யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து சக்ஸஸாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ பொதுவாக வந்து எல்லாருக்குமே கட்டாய தமிழ் தகுதி தேர்வு வந்து காமனாக வந்து இருக்க போது கட்டாய தமிழ் தகுதி தேர்வில் நீங்கள் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் உங்களுடைய முதன்மை தாள் பேப்பர் வந்து திருத்தப்படும். அதனால் நான் குரூப் 4 படித்தேன், டெட்டு படித்தேன், குரூப் 2 படித்தேன், லாஸ்ட் இயர் நடந்து முடிஞ்ச பிஜிடரிபி படித்தேன், இந்த மாதிரி வந்து கதை கட்டாமல் ஒரு ஹெட் வெயிட் இல்லாமல் தெரிஞ்சால் கூட ஒன்ஸு ஒரு தமிழ் தகுதி தேர்வு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது பெட்டராக வந்து ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி மெயின்ஸை பொறுத்த மட்டும் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரி ஒர்க் பண்ணுறேன், ப்ரைவேட் ஸ்கூலில் இத்தனை வருஷமாக வேலை பார்க்கேன், எனக்கு எல்லாமே தெரியும், அந்த ஹெட் வெயிட் இல்லாமல் எல்லாம் தெரிஞ்சால் கூட அடிப்படையிலிருந்து சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் படிக்கணும். நீங்கள் படித்ததை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் போட்டித் தேர்வை வந்து ஒரு காலமும் வந்து கிளியர் பண்ண முடியாது. டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, நீங்கள் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணால் கூட ஓகே தான், வேற ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணால் கூட ஓகே தான். ஆனால் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுடைய பாடத்துல இருந்து நீங்கள் படித்த தலைப்புல இருந்து எப்படி வந்து வினா வந்து செட் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய பாசிபிள் இருக்கும். ஆனால் நீங்கள் படிக்கிங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா 3 ஹவர்ஸில் 150 வினாக்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் வந்து கிடைக்காது. நேர மேலாண்மை வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஈஸியாக வந்து எனக்கு டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. ஸோ ஒருத்தங்க சக்ஸஸ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து அந்த 3 ஹவர்ஸ் இருக்குது. ஒருத்தங்க ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து 3 ஹவர்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு தேவையான பயிற்சியை யார் ப்ராப்பராக வந்து பண்ணுறாங்களோ அவங்க அந்த 3 ஹவர்ஸில் அந்த தேர்வு வரையில் ஈஸியாக வந்து அவங்க வெற்றியை வந்து நிலைநாட்டுதாங்க. பயிற்சியே பண்ணாமல் ஜஸ்ட்டு படித்தேன், மார்க் வரல, எக்ஸாம் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி எடுக்கல. அதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ இந்த ரியாலிட்டியை புரிஞ்சு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம அகாடமி சார்பாக வரக்கூடிய பிடி அசிஸ்டன்ட் யூஜி டெரிபி எக்ஸாமுக்கு 9 பாடத்துக்குமே வந்து அட்மிஷன் போயிட்டு இருக்கு. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கண்டெக்ட் பண்ணி என்ன டீல்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை டெட் பேப்பர் 2 யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.